ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஜாரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீட் ஸ்டிச்சிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த த்ரெட் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லூவிங் த்ரெட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே சில்க் த்ரெட்டோ சரி த்ரெட்டோ நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஹேண்டில் பண்ண நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரெண்டு த்ரெட்டையும் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் எந்த த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லூவிங் த்ரெட் தான். அதே மாதிரி நைலான் த்ரெட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கட்தானா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம நார்மல் ஸ்லூவிங் த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்தானா பீட்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். நம்ம நார்மல் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நீடில் மேலே இழுக்கும்போது த்ரெட் கட் ஆகும் பீட்ஸில் பட்டு. ஸோ அதனால் நம்ம நார்மலான ஸ்லூவிங் த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு இந்த நைலான் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நைலான் த்ரெட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணி நீடில் கொண்டு வரும் வெளியே. அது நம்ம டுலிப் நீடில் எப்படி பீட்ஸ் லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் பீட்ஸில் கரெக்டாக வச்சு இப்படி நம்ம மிடில் ஃபிங்கர் வச்சு பீட்ஸை எடுக்கணும். உங்களுக்கு எந்த ஃபிங்கர் வச்சு எடுக்க வசதி வருதோ அந்த ஃபிங்கர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே மிடில் ஃபிங்கர் வச்சு மட்டும்தான் பீட்ஸ் லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி இதில் ஒரு 6 to 7 பீட்ஸ் வரை நம்ம லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதுக்கு நமக்கு பீட்ஸ் நிறைய தேவைப்படும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக பீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ இந்த மெத்தட் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீடில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக பிடிச்சி கூட நீங்கள் லோட் பண்ணலாம். நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த மாதிரியும் நீங்கள் பீட்ஸ் லோட் பண்ணலாம். இப்படி பண்ணுறது ஆனால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸை எடுத்து பண்ணுறதோட இது ஈஸியாக இருக்கும். பட் இதுக்கு நமக்கு நிறைய பீட்ஸ் தேவைப்படும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மெத்தட் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் நம்ம உட்டன் நீடிலையும் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுவோம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டுலிப் நீடில் எப்படி ஸ்லாண்டிங்காக பிடிச்சிங்களோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ஒரு ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்குமே இந்த மாதிரி எடுங்க. இந்த நீடிலில் நமக்கு நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம். நீங்கள் பீட்ஸை டைரெக்டாக ஃப்ரேமில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு அதில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் தெரிச்சிடும். நம்ம டைரெக்டாக கிளாத்தில் வச்சு யூஸ் பண்ணால் பீட்ஸ் தெரிச்சிடும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிளாத் கலரில் த்ரெட் எடுக்காமல் வேறு கலரில் த்ரெட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, நார்மலாக சில்க் த்ரெட்டோ சரியோ எந்த இதுனாலும் இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டிச்சஸ் எல்லாம். ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா சென்டரில் உள்ள அந்த ஒரு பீட் மட்டும் தூக்கிக்கும். ஸோ ரெண்டு பீடாக வச்சு மட்டுமே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீடில் உங்களால் 6 பீட்ஸ் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியலனா நீங்கள் ரெண்டு பீடாக எடுத்து கூட ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து 2 பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி கொண்டு வரோம். நான் வீடியோவில் காட்டல உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் பீட்ஸை மெதுவாக உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பீட்ஸுக்கு 2 மெத்தடில் நாட்டு போடலாம். ஒன்று நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் பண்ணி என் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி. இன்னொன்று பீட்ஸ் மேலேயே த்ரெட் கொண்டு நாட் போடுறது. அது எப்படின்னு பார்க்கலாம்.
லாஸ்ட்டாக ஒரு பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணாமல் ஒரு பீடாக மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாங் செயின் எடுத்து அந்த செயினை அந்த 2 பீடுக்கும் இன்பிட்வீனில் கொண்டு வந்து இப்படி வச்சு நீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கீழே த்ரெட்டை இழுங்க. நாட் விழுந்துடும். இந்த மாதிரி தான் பீட்ஸ் மேலே நம்ம த்ரெட் கொண்டு வந்து நாட் போடுவோம். சுகர் பீட்ஸ் மாதிரி தான் நம்ம பால் பீட்ஸும் ஸ்டிச் பண்ணுவோம். பால் பீட்ஸ் மட்டும் இல்லை, வீட் பீட்ஸ், அப்புறம் வாட்டர் ட்ராப் பீட்ஸ், அந்த மாதிரி எல்லா பீட்ஸுமே ஒரே மெத்தட் தான். உங்களுக்கு பால் பீட்ஸை நான் உட்டன் நீடில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நான் பீட்ஸை எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். த்ரெட்டை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது பீட்ஸு இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சிட்டு நீடில் உள்ள ஸ்லாண்டிங்காக இன்சர்ட் பண்ணி அப்புறமா மெதுவாக த்ரெட்டை வெளியே பீட்ஸை பிடிச்சிட்டு மெதுவாக த்ரெட்டை வெளியே இழுங்க. பீட்ஸ் வந்து நீடில் லோட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். பால் பீட்ஸ் எப்போவுமே சிங்கிள் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம நார்மலாக சுகர் பீட்ஸ்க்கு வந்து 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் பால் பீட்ஸ் வந்து எப்போவுமே சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு டிசைன் பண்ணாலும் கூட அதுக்கு வந்து சிங்கிள் பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட பர்ஃபெக்டாக இருக்கும், வளைவாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த பீட்ஸை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி தான் வீட் பீட்ஸும் வாட்டர் ட்ராப் பீட்ஸும் அந்த மாதிரி பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும். இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸுக்கு சொன்னேன்ல, அந்த மாதிரி 2 மெத்தடில் இதுலேயும் நாட் போடலாம். ஒன்று வந்து செயின் எடுத்து போடுற மாதிரி, இன்னொன்று வந்து பீட்ஸ் மேலே கொண்டு வந்து த்ரெட் கொண்டு வந்து நாட் போடுற மாதிரி. இதில் நான் உங்களுக்கு செயின் எடுத்து நாட் போட்டு காட்டுறேன். நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நான் கர்தானா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். வாங்க கர்தானா எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கர்தானாக்கு ஏன் நான் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறேங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வீடியோ அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். கர்தானாவை வந்து நம்ம சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம், டபுள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம். நான் எப்போவுமே சிங்கிள் பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோவில் வந்து உங்களுக்கு நைலான் த்ரெட் அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம பால் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி தான் கர்தானாவும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கர்தானாக்கு வந்து நம்ம எண்டு நாட் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச்சுக்கு போடுவோம்ல எண்ட் நாட், அந்த மாதிரி தான் கர்தானாக்கு வந்து எண்ட் நாட் போடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பீட்ஸ் வச்சு எப்படி ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொண்டு வரணுங்கிறத பார்க்கலாம்.